Hi everyone. நேற்று இரவு கெக்கிராவை பிரதேசத்திலே கல்லஞ்சியாகமை கிராமத்தை சேர்ந்த ரிஃப்கா என்பவர் நெல்லியாகமை கிராம வீட்டிலே வைத்து உயிரிழந்திருந்தார். இந்த உயிரிழப்பு சம்பவம் மிக பெரும் சர்ச்சைகளையும் மர்மத்தையும் ஏற்படுத்தியிருந்தது. இந்த உயிரிழப்பு எவ்வாறு ஏற்பட்டது என்ற பலதரப்பட்ட கேள்விகளையும் எழுப்பியிருந்தது. இது கொலையாக இருக்குமா அல்லது தற்கொலையாக இருக்குமா என்ற பல கேள்விகளையும் எழுப்பியிருந்தது. என்றாலும் இன்று காலை நீதிபதி அங்கே வருகை தந்து பார்வையிட்டதன் பின்னரே குறிப்பிட்ட சடலம் அனுராதபுர வைத்தியசாலைக்கு அனுப்பப்பட்டிருந்தது. அனுராதபுர வைத்தியசாலையில் வைத்து பிரேத பரிசோதனைகளும் நடைபெற்றிருந்தது. எமது முதலாவது வீடியோ பதிவிலே குறிப்பிட்டிருந்தோம். போலீசாரின் விசாரணைகளின் அடிப்படையிலும் அதே போன்று பிரேத பரிசோதனைகளின் முடிவுகளின் அடிப்படையிலுமே இந்த உயிரிழப்பு எவ்வாறு நிகழ்ந்தது என்பது வெளிச்சத்திற்கு கொண்டு வரப்படும் என கூறியிருந்தோம். அதற்கு அமைய பிரேத பரிசோதனைகளின் முடிவுகளின் அடிப்படையில் குறிப்பிட்ட ரிஃப்கா என்ற பெண் தற்கொலை செய்ததன் ஊடாகவே இந்த உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளதாக பிரேத பரிசோதனை அறிக்கைகள் குறிப்பிடுகின்றது. எனவே குறிப்பிட்ட பெண் கொலை செய்யப்படவில்லை என்பது பிரேத பரிசோதனைகளின் அடிப்படையில் வெளிச்சத்திற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. அதே போன்று இந்த பெண்ணின் இறுதி சடங்குகள் நாளை காலை நடைபெறும் எனவும் கூறப்படுகின்றது. குறிப்பிட்ட பெண்ணின் தாய் வெளிநாட்டிலே பணிபுரிந்து வரும் நிலையில் அவர் வருகை தந்ததன் பின்னரே இறுதி சடங்குகள் நடைபெறும் என்றும் கூறப்பட்டுள்ளது. எனவே போலீசாரின் விசாரணைகள் பிரேத பரிசோதனை அறிக்கைகளின் அடிப்படையிலே தற்போதைய முடிவுகள் வந்துள்ளது. என்றாலும் இறுதியில் மீட்க முடியாத மிக பெரும் சோகமாக 4 வயது குழந்தையின் தாய் ரிஃப்கா என்பவர் உயிரிழந்திருந்தார். எனவே இந்த உயிரிழப்பின் ஊடாக மிக பெரும் சோகத்தில் இருக்கும் அவருடைய குடும்பமும் அதே போன்று பாதிப்படைந்திருக்கும் கணவருடைய குடும்பம் உட்பட அனைவருக்கும் இறைவன் ஆறுதலை வழங்குவானாக. மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியொருமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்.